ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இல்லுஸ்ட்ரேட்டரில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்பைரல் டூல். அது எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த இடத்துலலாம் ஸ்பைரல் டூல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆர்ட் டைம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இல்லுஸ்ட்ரேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு டூல்ஸில் பார்த்தீங்கன்னா பென் டூலுக்கு கீழே லைன் செக்மெண்ட் டூலு, ஆர்ட் டூலு, அதுக்கப்புறமா ஸ்பைரல் டூல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஸ்பைரல் டூல் எப்படி யூஸ் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸ்பைரல் டூல் நம்ம ஃப்ளோரல் டிசைன் டிசைன் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஸ்பைரல் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்பைரல் வரும். அதை மவுஸை விடாமல் நீங்கள் கண்டினியூஸாக இழுத்தீங்க அப்படின்னா எந்த டைரெக்ஷன் வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சர்க்கிளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணணும், கம்மி பண்ணணும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் ஏரோவை யூஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கம்மி பண்ணியிருக்குன்னா இதை அப்படி ட்ரா பண்ணிட்டு இந்த டூலை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதே டூலை யூஸ் பண்ணி இன்னும் சின்னதாக டைரக்ஷன் டூலை யூஸ் பண்ணி ஸோ ஃப்ளோரல் உங்களுக்கு எப்படிலாம் பிடிச்சிருக்கோ, என்ன மாதிரி டிசைன்ஸ் உங்களோட மைண்டில் இருக்கோ அது மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. எப்படி என்ன பண்ணலாம், உங்களோட ஐடியாஸ் என்னவோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ளோரல் டிசைன் பண்ணலாம். அந்த ஃப்ளோரலுக்கு இந்த சர்க்கிள் இது மாதிரியான இந்த கான்செப்ட் இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்பைரல் டூல் இது மாதிரி நீங்கள் ஃப்ளோரல் டிசைன் டிசைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.